உலக மக்களே வணக்கம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, சரிங்களா மக்களே? பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. நான் படிக்கும் போதெல்லாம் காதை தொடணும், இந்த பக்கத்து காதில் இந்த பக்கத்து காதை தொட்டால் தான் சேர்ப்பாங்க கையை வச்சு, சரியா? என்னை சேர்க்கும் போதே வேற்றி விட்டாங்க. அப்புறம் ஒரு டீச்சர் வந்து என்னப்பான்னு கேட்டுச்சு. காது ஏற்றல டீச்சர், அதே விட்டுட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொல்ல. அந்த டீச்சரு கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி அந்த காதை இறுக்கியா பிடிச்சிக்கிடாச்சு, பிடிச்சிக்கிட்டே அப்புறம் சேர்த்துட்டாரு. சரிங்களா? அது இருக்கு, டப்புனு பேசிக்கலாம். 5ஆப்பில் போய் படிக்கிறோம். படித்து முக்கி எப்படியோ அடி வத்து இடி வத்து எப்படியோ வேலைக்கு போயிடுவாங்க, அரசு வேலைக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அரசு வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அரசு வேலை வாங்கின பின்னாடி அவங்க யாருக்காக உழைக்கிறாங்க? பொதுமக்கள் இது நல்லா படிக்கணும். அரசு வேலை வாங்கிடுறாங்க, இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க? எல்லா பேரும் சம்பாதிக்கிறோம், எல்லா பேரும் காசு வாங்குகிறோம். சரிங்களா? அதை கொண்டுக்கு வந்து உள்ள திணிக்காதீங்க. நம்ம உழைச்சாத்தான் நம்ம சாப்பிட முடியும். சரிங்களா? இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க? அரசு அதிகாரி ஒரு மனிதனும் பொதுமக்களுக்கு வேலை செய்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க? 60 வயசு வரைக்கும் வேலை செய்கிறாங்க. 60 ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து 60 வயசு வரைக்கும் பொதுமக்களுக்காக உழைச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் பிரதமருக்கு முதலமைச்சருக்கு மட்டும் தெரியாது. சரிங்களா? பொதுமக்களுக்காக உழைச்ச மக்கள் ஒரு நாளாச்சும் சந்தோஷமாக இருந்தாங்களா? படிக்கணும்னு கவலை, அடுத்த அரசு வேலை பார்க்கணும்னு கவலை, இது ஓடையில் நோய், வீட்டு சண்டை, பஸ்ஸில் ஏறணும், பஸ்ஸுக்கார்ட்ட பஸ் வரணும், ஆட்டோவில் ஏறணும், ஆட்டோக்காரர்கிட்ட பஸ் வரணும். இவ்வளவு போராடி அரசு வேலை பார்த்து 60 வயசு ஆயிடுச்சு. சம்பாரித்த பணம் வந்தது போனது செலவாயிடும். அப்போ அவங்ககிட்ட என்ன பணம் இருக்கும்? அரசு வேலை பார்க்குறவங்களாம் வேறு தொழில் பார்க்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. சரிங்களா? அப்போ அதுக்காகத்தான் பழைய அரசு பென்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்டா அவங்க எல்லா பணத்தை இழந்துடுறாங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அதை செய்கிறாங்களா? சொல்லுங்கள் மக்களே. அவங்க